விழித்துக்கொள். நீ அடிபட்டு கிடக்கிறாய், விழித்துக்கொள். விழித்துக்கொள் என்றால் வாருங்கள் போராடுவோம் என்ற அழைப்புக்கு நான் இங்கே அதற்கு ஆள் இல்லை. அதற்கெல்லாம் இயக்கங்கள் இருக்கிறது, அதனுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். என் அழைப்பு ஈமானிய விழிப்பு, குர்ஆனின் விழிப்பு, ஹதீஸின் விழிப்பு. அல்லாஹ் நம்மை சீராக்க மாட்டான் நாம் சீராகாத வரை. உங்களை பிரதிநிதிகளாக அல்லாஹ் மாற்றுவான். இந்த பூமியில் நீங்கள் பொருந்தக்கூடிய மார்க்கத்தை கொண்டு நிலைப்படுத்துவான். சும்மா கொடுத்துருவானா? யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ. நீங்கள் என்னை வணங்குவீர்கள், எனக்கு யாரையும் நினை வைக்க மாட்டீர்கள். வாகீமுஸ் ஸலாஹ். என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? வாகீமுஸ் ஸலாஹ். ஆட்சியை கொடுத்தால் தொழுவீர்கள். வஆத்துஸ் ஸகாத். ஜகாத்தை கொடுப்பீர்கள். இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் ஜகாத். அந்த செல்வத்தை ஒன்று திரட்டினால் உலக வங்கிகளில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் தோற்று போகும். வஆத்துஸ் ஸகாத் வஅதீஉர் ரசூல. ரசூலை பின்பற்றுவீர்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த். இந்த பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கினால் அகாமுஸ் ஸலாஹ். தொழுவீர்கள். அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ். என் வாலிபனே, அஸ்ஸலாஹ். ரசூலுடைய கடைசி மரணத்தின் அழைப்பது அஸ்ஸலாஹ் யா உம்மஹ், அஸ்ஸலாஹ் யா உம்மஹ். என் சமூகமே, தொழுகை தொழுகை. தொழுகை எடுத்துக் கொள்ளாமல் ஒரு சமூகம் போராடினால் அந்த போர்க்களம் வீண். தொழுகாத சமூகத்தின் மீது அல்லாஹ்வின் பார்வை இல்லை, அல்லாஹ்வின் வெற்றி இல்லை. ரமதானில் ஃபஜ்ரில் நிரப்புவதை போல் தமிழகத்தின் பள்ளிகளில் ஃபஜ்ரை நிரப்பி பாருங்கள். அடுத்த துஹரில் அல்லாஹ்வுடைய வெற்றியை பார்ப்பீர்கள். போராட்ட களம் என்றால் தயாராகக்கூடிய வாலிபர்களே, உன் தூக்கத்தை விட்டு போராட தயாரா? நாளை மறுமையில் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். பேர் என்ன? பேர் என்ன ஜி? ஹக்கீம் பாய். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். பேர் என்ன? ராஃபியா. யா ராஃபியா, நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். இந்த பேர் என்ன? ஹுசைன். யா ஹுசைன், நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். யா அப்துல் பாசித், நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். அது சரியானால் அல்லாஹ் அனைத்து செயல்களையும் சரிபடுத்துவான். அது சீர்கட்டால் எல்லாம் சீராகும், சீர்கடும். இந்த தொழுகையில் இந்த சமூகம் தன்னை சரிபடுத்தினால் அல்லாஹ் அந்த சமூகத்தை சரிபடுத்துவான். தொழுகையில் இந்த சமூகம் தன்னை சீர்கெடுத்தால் அல்லாஹ் அந்த சமூகத்தை கண்டுகொள்ள மாட்டான். குர்ஆன் எங்கே? ரசூல் எங்கே? ரசூலுடைய வாழ்க்கை நமக்கு தெரியாது. ரசூலுடைய வாழ்வு முறை நமக்கு தெரியாது. மக்காவில் ரசூலுல்லாஹ் எத்தனை ஆண்டு காலம், மதீனாவில் எத்தனை ஆண்டு காலம், அவங்களுடைய பிள்ளைகள் என்ன, அவங்களுடைய மனைவிமார்கள் யார், சஹாபாக்கள் யார், அவர்கள் எத்தனை பேர் பத்ரில், எத்தனை பேர் உஹதில், ஹுனைன் என்றால் என்ன, முஅத்தா போர் என்றால் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட போர்க்களங்கள் என்ன, வழிகாட்டிய போர்க்களங்கள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய மதீனாவில் வாழ்க்கையில் அவர்கள் செய்த உடன்படிக்கைகள் என்ன, ஒப்பந்தங்கள் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வகித்த நிர்வாகத்திறன் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் செல்வத்தை எப்படி நிர்வகிக்க சொன்னார்கள், ஒரு சமூகத்தை, ஒரு தலைமைத்துவத்திற்கு எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு சமூகத்தை பலப்படுத்தினார்கள், ஒரு பொருளாதாரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு சமூகத்தை பலப்படுத்தினார்கள், நிர்வாக திறமையில், தலைமைத்துவ பண்பில், பொருளாதார வலிமையில் ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹ் கட்டமைத்த விதம் என்ன?
வழிகாட்டப்பட்டிருக்கிறதா? அறிந்திருக்கிறோமா? முறைப்படுத்தி இருக்கிறோமா? வக்ஃப் என்றால் என்ன? முதலில் எதுவெல்லாம் வக்ஃப்? எப்படி இதெல்லாம் வக்ஃபு செய்யப்பட்டது? இந்த நாட்டில் எப்படி முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய வக்ஃபு உரிமை உருவானது? இவ்வளவு செல்வம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இதை கல்விப்படுத்திய, இதை முறைப்படுத்திய, இதை கொண்டு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்திய, இதை கொண்டு முஸ்லிம் ஏழைகளின் கவலைகளை நீக்கிய, இதை கொண்டு முஸ்லிம் வாலிபர்களுடைய செல்வத்தை பெருக்கடிக்க உதவி செய்த ஒரு தலைமைத்துவ பண்பை உருவாக்குவதற்குரிய அடிப்படை இதை கொண்டு மெருகேற்றிய ஒரு சமூகமாக மாறியா? இதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நான் போராட்டங்கள் வேண்டாம், இதை எதிர்க்காதீர்கள், இதை விமர்சனம் செய்யாதீர்கள், உங்கள் உரிமையை மீட்டெடுக்க நீங்கள் பள்ளியிலேயே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அழைக்கவில்லை. உங்களை சீர்படுத்துங்கள். இதன் முதலில் இது அல்லாஹ்வின் அழைப்பு, இது அல்லாஹ்வின் அழைப்பு. இந்த ஈமானை கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய வெற்றி வரும், அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு இரண்டாவது அடிப்படை வாத்தியுல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், ஒருபோதும் சிதைந்து விடாதீர்கள். ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும். நீங்கள் சிதைந்து விட்டால், நீங்கள் பிரிந்து விட்டால் உங்கள் கண்ணியத்தை, உங்கள் மதிப்பை இழந்து விடுவீர்கள். உங்களுக்குள்ளே எதிரிகளாக வாழாதீர்கள். உங்களுக்குள்ளே இன்னும் பகைமையும் வெறுப்பையும் கொண்டு தலைமைத்துவத்தில் பிரித்துக் கொண்டு உங்களுடைய சமூகத்தை பயணிக்க செய்யாதீர்கள். துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், நாம் செயல்படுத்த வேண்டிய ஹதீஸ். இந்த காலத்தில் ஹுதைஃபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய முக்கியமான ஹதீஸ்களில் இதுவும் ஒன்று. நரகத்தின் வாசலில் இருந்து கொண்டு அழைப்பாளர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் பதிலளித்தால் நரகத்தில் உங்களை தூக்கி வீசி விடுவார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? அவர்கள் எங்கிருந்து வருபவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் உங்களுடைய தோள்களை கொண்டு வருபவர்கள், உங்களுடைய நாவுகளை கொண்டு பேசுபவர்கள். யா ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் நாங்கள் அவர்களை சந்தித்தால் நாங்கள் என்ன செய்வது? முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை சார்ந்திருங்கள், அதனுடைய இமாமை சார்ந்திருங்கள். யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தும் இல்லை, முஸ்லிம்களுடைய இமாமும் இல்லை என்றால் என்ன செய்வது? அவர்கள் எல்லோர்களையும் புறக்கணித்து வாழ்ந்து விடுங்கள். அதைவிட மரத்தின் மேல் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு மரணிப்பது மேல். உங்களை ஓரணியில் சமூகத்திற்காக, சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஓரணியில் நிறுத்தக்கூடிய தலைவர்களாக உங்களுடைய தலைவர்கள் இல்லை என்றால், தத்தந்தம் கொடிகள், தத்தந்தம் இயக்கங்கள் என்று அவரவர்களின் அழைப்புகளுக்கு நோக்கம் கொண்டு உங்களை அழைத்தால், இயக்கங்கள் கூடாதென்றோ, கொடிகள் கூடாதென்றோ, தமுமுக, தவ்ஹீத் ஜமாத், ஜாக் இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெயர்களை கலைத்துவிட்டு முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தாக ஒன்று சேருங்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மரபே கிடையாது. அன்சாரிகளை ரசூலுல்லாஹ் ஆதரித்திருக்கிறார்கள், அவுஸை ஆதரித்திருக்கிறார்கள், ஹஸ்ரஜை ஆதரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று தனி கொடி இருந்தது, அவர்களுக்கு என்று தனி தலைவர்கள் இருந்தார்கள். அந்தந்த தலைவர்களுக்கு கீழ் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஆலோசனை கேட்கும் போது, முஹாஜிர்களை என்ன சொல்கிறீர்கள், அன்சாரிகளை என்ன சொல்கிறீர்கள், அவுஸை என்ன சொல்கிறீர்கள், இந்த கோத்திரத்தார்களை என்ன சொல்கிறீர்கள், பனு குரைதாவா, உங்களின் தலைவர் யார், அவர் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை அங்கீகரித்தார்கள். ஆனால் பிரிவை அல்ல. ஒரே போராட்டம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயக்கங்களும், ஒரே குரல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொடி. இது ரசூலின் சமூகமா? இது இயக்கத்தின் தலைமையா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக ஒரு சமூகத்தை பொது கருத்தில், கொள்கையை பத்தி எல்லாம் பேசல, கருத்து வேறுபாடு பத்தி எல்லாம் பேசல. நீங்க 8 தொழுங்க, 20 தொழக்கூடிய பள்ளி வச்சுக்கோங்க, நீங்க தொப்பி போடுறவங்களை உள்ள விடுங்க, நீங்க இன்னும் விடமாட்டேன்னு சொல்லி அடிங்க, நீங்க கை அசைக்கிறத பத்தி பேசுங்க, கை அசைக்காத பத்தி பேசுங்க, நீங்க ஜக்காத்தை ஒரு முறைன்னு சொல்லுங்க, நீங்க எத்தனை முறை வருஷத்துல கொடுக்கறத பத்தி பேசுங்க, பிறைய இந்த பிறையை கொண்டாடுங்க, நீங்க அந்த பிறையை கொண்டாடுங்க, இதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கோங்க. இது மார்க்கம். அழகிய முறையில் பேசி கலந்துரையாடல் செய்து எது சத்தியமோ அதை சத்தியத்தில் எடுத்துக்கொண்டு, எது சத்தியம் இல்லையோ அதை கண்ணியமான முறையில் கையாளுங்கள். ஆனால் சமூகத்துடைய விஷயத்தில், பொது விஷயத்தில், அல்லது உங்களுடைய பார்வையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அரசியல் கருத்தில், ஒரு சமூகத்தை அரசியல் தரத்தில் உயர்த்துவதில் நீங்க ஒண்ணு சேரலன்னா
மக்களை ஏமாற்றுகிறீர்கள், மக்களை ஏமாற்றுகிறீர்கள். இது ரொம்ப நாளைக்கு படிக்கிறது. இந்த வரக்கூடிய 2026 என் குரல் எல்லாம் ஒரு குரல் கிடையாது. இது சென்று இந்த தமிழகத்தை அப்படியே பிரதிபலிக்க போவதில்லை. என் ஆசையை சொல்கிறேன். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து, திட்டங்களிலிருந்து உங்களை ஈமானை பலப்படுத்தியதற்கு பிறகு உயர்வு வேண்டும் என்றால் எல்லோரும் சேர்ந்து ஒரே கருத்தில் ஒரே 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 முடிவில் ஒன்று சேருங்கள். அல்லாஹ் இந்த ஒற்றுமையை கொண்டு உங்களை கண்ணியப்படுத்துவார். இல்லை என்றால் இந்த சமூகத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்தின் செய்தியை ஒரு அறிஞர் அழகாக எழுதியிருப்பார். ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை சமூகத்தை ஒருமைப்படுத்தாமல், ரசூலுல்லாஹ் கபரில் அடக்கமாகவில்லை சமூகத்தை ஒருமைப்படுத்தாமல். யா அஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாக கூடிய நேரத்தில் அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று சொன்னதன் அடிப்படை என்ன? அவர்தான் அடுத்த தலைவர். நான் இருக்கும் வரை எவரும் தொழுகை நடத்த அனுமதி கிடையாது. அபூபக்கரை அனுமதித்திருக்கிறேன், இப்போது அபூபக்கரை அனுமதிக்கிறேன். தன்னால் முடியவில்லை, திரை அகல்கிறது, அபூபக்கர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்தார்கள். அபூபக்கரின் தலைமையில் ஒரு சமூகம் நிற்பதை அறிந்தார்கள், புன்சிரிப்பை செய்தார்கள், அறையின் கதவை மூடினார்கள், திரையை மூடினார்கள். அவர்கள் மரணமானது, அவர்கள் மரணம் ஏற்பட்டது இல்லையா? சஹாபாக்களும் ரசூலை அடக்கம் செய்யவில்லை, அபூபக்கரை கலீஃபாவாக மாற்றும் வரை. விமர்சனம் செய்வார்கள் வரலாற்றை எழுதுபவர்கள், ரசூலுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டே இவர்கள் தலைமைத்துவத்திற்கு ஆசை கொண்டார்கள் என்று. இல்லை, அல்லாஹுடைய தூதர் பழக்கிய உருவாக்கிய சமூகம் அது அல்ல. நான் இல்லை என்றாலும் என் சமூகம் ஒரு நேர ஓரணியில் நிற்பதற்கு ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்காமல் என்னை அடக்கம் செய்து விடாதீர்கள் என்பது ரசூலுடைய வழிமுறை. சஹாபாக்கள் அதை பின்பற்றினார்கள், அது நடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ரசூல் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து இந்த பூமிக்குள் புதையும் போது, அடக்கம் செய்யப்படும் போது அபூபக்கர் கலீஃபா. 1000 கருத்து வேற்றுமைகள் இருந்தது அன்சாரிகளுக்கு, 1000 கருத்து வேற்றுமை இருந்தது முஹாஜிர்களின் சிலருக்கும். முனாஃபிக்குகள் எழுந்தார்கள், அலியை பின்பற்றக்கூடிய மக்கள் எழுந்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் ஓரணியில் சொன்னது, உமர் கைப்பிடித்து சொன்னார், அபூபக்கரே நீதான் கலீஃபா. ரலியல்லாஹு அன்ஹு வர்தா. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக.